எம் ஏ மீனா, முன்னாடிலாம் மொட்டை மாடியே சும்மா வெறிச்சோடி கிடக்கும். இப்போ பாரு பச்சை பசேன்னு ஆயிடுச்சு. எல்லாம் உன் ஐடியா தானே, எல்லாம் சூப்பர். ஆமாம், அண்ணன் ஏன் லீவ் போட சொல்லியிருக்கலாம்ல? நீனும் லீவ் போட்டில, அண்ணன் மட்டும் எதுக்கு ஆஃபீஸ் அனுப்பிச்சி விட்டுட்டேன்? சும்மாதான் மலர். அவங்க அண்ணன் இருந்தால் ஏதாச்சும் நீயும் சொல்லிகிட்டே இருப்பார். அதனால நான் இன்னைக்கு லீவ் போடல, எனக்கு லீவே இல்லை அப்படின்னு போய் சொல்லுனா. சரி நீனே லீவ் போடலன்னா நான் லீவ் போட்டு என்ன பண்ண போகிறேன், எனக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. அவர் போனோன்னா நான் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நின்றுட்டேன். பத்தியா எவ்வளோ திமிரு உனக்கு ஏமீனா? எங்கள் அண்ணன் பாவம், நீங்கள் இல்லைன்னு சொன்னோன்னு வேலைக்கு போது நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கீங்க. எங்கள் அண்ணன்ட்ட போட்டு கொடுக்குறீங்க. சொல்லி கொடு, உங்கள் அண்ணனுக்கு என்ன கொம்பா இருக்குது, அப்படியே கொம்பை வச்சு முட்டு போயிருக்குன்னு சொன்னேன். எனக்கு என்ன பயமா, எனக்கு அப்புறம் முடியாமல் வந்துச்சு, அதனால லீவ் போட்டு சொல்லிடுவேன். எனக்கு என்ன காரணம் இல்லை. ஆமாம், பாப்பா எங்கள் இன்னும் தூங்குறா, இன்னும் எந்திரிக்காமல் இருக்கா? ஆமாம், பாப்பா என்ன நினைக்கிறேன், அவள் 10 மணிக்கு தான் எந்திரிப்பா. நைட்டு நல்லா ஆட்டம் போட்டு லேட்டாக தானே தூங்குனாங்க. சரி கீழே போகலாமா நம்ம? கீழே போயிட்டு அப்படியே பாப்பா எந்திரிச்சிட்டாலாம் பார்த்துட்டு அவருக்கு டீ வச்சு கொடுத்துட்டு அப்புறமா மேலே வருவோமே. மலரை நீ கீழே போறேன்னா போ, நான் வரலப்பா. இன்னைக்கு மட்டும் கீழே இறங்கணும்னு வச்சுக்கோ. வெங்காயம் உரிச்சுதா, பூண்டு உரிச்சுதா, அது உரிச்சுதா, இது உரிச்சுதா, நம்மள வேலை வாங்கிறாங்க. கீழே சமைச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால நான் பயந்து பாதி மேலேயே வந்தேன். நம்ம இன்னும் எந்திரிக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. நமக்கு இருந்ததே யாருக்கும் தெரியாது. பாப்பா அழுதா ஒரே இருக்கா, எல்லாம் சத்தம் கேட்கும்ல, அப்புறம் வேணா போய்க்கலாம். நீ போறதுனா இப்போ நானும் வேலை பார்க்க முடியாதுப்பா. நான் வேலைக்கு போயிருந்தே இங்கே உட்காந்துருக்கேன். இந்த வெங்காயம் உரிக்கிறது சமைக்கிறது கூட சமைச்சிடலாம். நெஞ்சு ஃபுல்லாக உரிச்சு நம்மளால முடியாது சாமி. ஏதாவது உரிச்சு கொடுத்தனா கூட நான் சமைச்சு இத்தனை பேருக்குலாம் நான் சமைக்க முடியாது. அவங்களே பார்த்துக்கட்டும். நீ போறதுனா போ, உனக்கு ரெஸ்ட், நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆமாம்ல, வேலை பார்க்க சொல்லுவாங்களே. நீ நல்லா வேலை பார்க்குறாலே, வேலை பார்க்க பயந்துட்டு இங்கே வந்து நிற்கிறேன்னா நானும் ஆத்தாடி நான் போகலப்பா. நான் 2 பேருக்கு சமைக்கிறதுக்கே மூக்கால் அழுவேன். இதில் 6-7 பேருக்கு சமைக்கிறேன். நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராது, நல்லாவும் இருக்காது. அதோட வேலையை நம்மளால பார்க்க செட் ஆகாதுப்பா. இங்கே இருந்துடும். சாப்பாடு செஞ்சோன்னு எப்படி கூப்பிடுவாங்க, அப்போதைக்கு போய்க்குவோம். நல்ல வேலை மீனை ஞாபகப்படுத்தினேன். நான் வாட்டுக்கு போய் பாப்பா பார்த்துட்டு அப்படியே அம்மாட்ட காப்பி வச்சுதாமான்னு கேட்போம்னு நினச்சேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். கிச்சனுக்குள்ளே போயிருந்தேன், அவ்வளோதான் நம்மளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இங்கேயே இருக்க வேண்டியதே. 2 பேரும் பிளான் போட்டு தான் இருக்கீங்க. இப்போ சந்தோஷமா என்ன, நீங்க வேலைக்கு போனியே வந்துட்டியே போலையா? ஆமாண்ணே, என்னண்ணே வந்துட்ட போனோன்னே உடம்பு சரியில்லையா, என்ன சில எதையும் மறந்து வச்சுட்டு போயிட்டியா? அதெல்லாம் நான் ஒன்றும் மறந்து வைக்கல, போயிட்டு தான் இருந்தேன். மீனா எப்படி இன்னைக்கு கட்டையை போட்டுருவா, எல்லாரும் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தேகம். அதனாலதான் வந்து பார்த்தேன். பார்த்தா 2 பேரும் அம்மாட்ட கேட்டால் நீங்கள் 2 பேரும் எந்திரிக்கலைன்னே சொன்னாங்க. உள்ளே போய் பார்த்தா அவங்க 2 பேரும் ஆளக்கானா, பாப்பா மட்டும் தான் தூங்கிட்டு இருக்கா. மேலே வந்து பார்த்தா 2 பேரும் வேலைக்கு போய் எந்திரிட்டு மேலே நிற்கிறீங்களா? மீனா உனக்கு எவ்வளோ திமிரு, என்னை மட்டும் நான் ஆஃபீஸ் போக சொல்லிட்டு நீ மட்டும் லீவ் போட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கியா? நான் இருந்தால் உன்னை அப்படி என்னடி பண்ணுறேன்? இல்லை சந்தோஷமா, நீங்கள் இருந்தால் ஏதாச்சும் நொய்யும் சொல்லிக்கிட்டே இருப்பியவா, வெளியில் போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவியே. இன்னைக்கு ஒரு நாள் தானே ஃப்ரீயாக இருக்கும், மலர் வேறு வந்திருக்கு. அதனால தான் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கலான்னு உங்களை அனுப்பிச்சி விடலான்னு பார்த்தேன். உங்களுக்கு எப்படியோ மூர்க்கு வேர்த்து வந்துட்டியே. சரி போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுக்கவா? உங்களை இந்த வேலையிலேருந்து தப்பிக்க வைக்கலான்னு பார்த்தேன். எப்படியும் வேலை சொல்ல மேலே வராமையா இருப்பாங்க, எப்படியும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு வேலை சொல்ல வந்துருவாங்க. சரி தப்பிச்சு எங்கேயாச்சும் வெளியில் படத்துக்கு 2 பேரையும் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேன். சரி விடுங்க. ஐயோ என்னென்ன சொல்கிற? ஆமாண்ணே, எப்படி மேலே இருந்தாலும் அவங்க கூப்பிட்டாச்சு நம்ம வேலை பார்க்க சொல்லுவாங்க. இவ கிடக்குற மீனா, இவ இல்லைனாலும் பரவாயில்ல, என்னை கூட்டிகிட்டு போனேன் வான்னு நம்ம 2 பேரும் ஏதாச்சும் படத்துக்கலாம், கோயிலுக்கு எங்கேயாச்சும் வெளியில் போயிடலாம். மலர் பிள்ளை பற்றியா சைடு கேப்பில் என்னை விட்டுட்டு போகிறேன். உனக்கு சேர்த்து தானே நான் பேசிக்கிட்டு இருந்தேன். பற்றி என்னை விட்டுட்டு போகிறேன், நானும் வரேன். நீ எந்த வேலை சொல்லுவாங்க, நான் வரலப்பா. நீ பாரு என்னை துரத்துறதுல இருக்க, ஆனால் நான் பாரு உன்னை கூடவே கூட்டிகிட்டு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வாச்சும் புரிஞ்சுக்க மனசா. போங்க, போய் கிளம்பி ஓடியாங்க. பாப்பாவை அம்மா பார்த்து சொல்லிட்டு வாங்க. கீழே போனால் திட்டுவாங்களே, போவிட மாட்டாங்களே, என்ன பண்ணுறது? அதெல்லாம் கேளுங்க, அதெல்லாம் போச்சு சொல்லுவாங்க. அம்மா முன்ன மாதிரி இல்லை, அதெல்லாம் மூஞ்சிலாம் காட்டாது. சும்மா போய் கேளுங்க ப்ளீஸ்மா. இப்போதான் எல்லாரும் ஒன்றா இருக்கணும், ஒன்றா படத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விட்டுருவாங்க. ஆமாம் மலரே, நம்ம போய் கேட்போம். என்னடி எல்லாரும் ஒன்றா வந்திருக்கிறேன், என்ன சந்தோஷம் மீனா? 7 பேர் வேலைக்கு போகல, வேலைக்கு போகிறோம்னு இப்படி ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க. அந்த பக்கமே திரும்பிட்டு நாங்கள் 3 பேரும் இருந்தது எப்படிமா கண்டுபிடிச்சே நீ? இந்த வீட்டில் வேறு யார் இருக்கா? நீங்கள் வாரது கூட எனக்கு தெரியாது. அந்த மனுஷன் வெளில போயிட்டாரு. மீனாவுக்கு அம்மா என்ன வரல. 3 பேர் என்ன எப்படி திருதுன்னு முடிக்க எனக்கு கூட மாட்ட ஒத்தாச்சுக்கதே. இப்போ அந்த வெங்காயம்லாம் இருக்குது, வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிச்சு வைங்க. போங்க குழம்பு வைக்கணும். அப்பா கறி வாங்க போயிட்டாரு, அதனால சமைக்கணும். அத்தை இல்லத்தை, இன்னைக்கு சந்தோஷ் மாமாவோட படத்துக்கு போகிறோம். டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாங்க. எல்லாரும் இப்போ தானே ஒன்றா இருக்கும், அதையும் போயிட்டு வரேன். பாப்பா மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? வேலை இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. படத்துக்கு போறீங்களா? சாப்பாடு செய்யணும், துணி ஒரு மூட்டை கிடக்கு, பாத்திரம் கழுவாம கிடக்கு, வீடு வேற துடைக்கணும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? அம்மா ப்ளீஸ்மா, அதே அத்தை இப்போ வந்துடுவாங்கல்ல, அத்தையை சீக்கிரமே வர சொல்கிறது இல்லையாம்மா? அத்தை வேறு கோழி அடிச்சு வேறு குழம்பு கொண்டு வருவாங்க. அப்புறம் உனக்கு என்னம்மா வேலை? சாப்பாடு செஞ்சுட்டு ஆட்டுக்கறி வச்சுட்டு அப்புறம் ரத்த கூட்டு வைப்பா, அவ்வளோதானே. அது செய்ய முடியாதா? அத்தை பாப்பாவுக்கு ஊருப்பட்ட வேலை. நீ எல்லாத்தையும் நறுக்கி கூட அத்தை கடைன்னு சூப்பராக சமைச்சு வச்சுருவாங்க. ஆமாம்மா, எங்களுக்கு நிறைய கொடுத்து சமைக்க தெரியாமல் இருக்குது. அத்தை அங்கெல்லாம் குழம்பு வச்சு கொண்டு கோழி தான் பிடிச்சிட்டு வந்தாங்க, அதை வேறு க்ளீன் பண்ணணும். என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கே? இப்படி இருந்தால் என்னடி பண்ணுறது? ஒரு பாத்திரத்தையாச்சும் கழுவி கொடுங்கடி, அப்புறமா சாயங்காலம் போகலாம். அத்தை நாங்கள் போயிட்டு வந்துடுவோம். நாங்கள் வந்தோன்னே சாப்பிட்டுட்டு அப்புறம் சாயங்காலம் பாத்திரத்தில் மொத்தமாக குமிச்சு வைங்க, நாங்கள் வந்து கழிக்கிறோம். பாவம் விடுமா, பாவம் 2 பேரும் இப்போதான் ஒன்றா சேர்ந்து போகிறாங்க. அப்புறம் எப்போ போகிறாங்களோ என்னமோ தெரியல. ஏண்டா சாயங்காலமா தேட்டர் இழுத்து வச்சு மூடிட்டாட போகிறாங்க, இல்லை நாளைக்கு போனால் என்னடா இன்றைக்கே போகணுமா? வேலை கிளவானியல, வேலைக்கு பயந்துக்கிட்டு ஓடுறீங்களா? ஓடுங்க, இங்கே சோத்துக்கு இங்கே தானே வரணும். சோத்தில் விஷத்தை வச்சுட்றேன். நீ வைக்கிற சோறே விஷமாக தான் இருக்கும், நீ வச்சுக்க. நாங்கள் வந்து அதையே சாப்பிட்டுட்டு செத்து போயிடும். அங்கே ஓடிடலாம்.
இந்த பயல்களை பார்த்தியா, ஒன்று இருக்கிற வீட்டில் 3 இருக்குதுன்னே பேர். பிள்ளைகளுக்கு அம்மாக்களுக்கு பிள்ளையே அம்புட்டு வேலை செஞ்சு கொடுக்குதுங்க. இந்த வீட்டில் மாதிரியா நடக்குது? வேலைக்கு பயந்துக்கிட்டே ஓடுதுங்க. அவங்க அண்ணன் வீடு வேறு வரேன்னு சொன்னாங்க. அந்த மீன் அவங்க அம்மா இன்னும் காணும். போய் வேறு கூட்டி வரணும். இந்த மனுஷன் கறி வாங்க போனவர் அண்ணன் ஆளை காணும். என்ன நீ தனியாக நின்று புலம்பிக்கிட்டு எங்கள் வீட்டில் யாரையும் காணும்? வீடு வாடகை தனியாக திறந்து கிடக்கு. உள்ள பார்த்தா யாரையும் காணும்? கிச்சன் வீட்டில் நீங்கள் எடுத்து தனியாக பேசிக்கிறீங்க. மீனால எங்கள் வேலைக்கு போயிட்டா, சந்தோஷ் மாப்பிள்ள வேலைக்கு போயிட்டாரா, மலர் வந்துருக்க முன்னே காணும். பாப்பா மட்டும் தூங்கிட்டு இருக்கா. அண்ணன் எங்க? அண்ணன் எங்க அண்ணன் உங்களை கூட்டிட்டு வரலையா? எங்கே இது 3 சேர்ந்து படத்துக்கு போயிடுச்சுல. பாப்பா நம்ம பார்த்துக்கணும். ஒரு வேலை பார்க்கலாம். வெங்காயத்தையாச்சும் உடுத்து தாங்கன்னா உடுத்து தர மாட்டேங்கிறாங்களா? பாத்திரம் கழித்தாங்கன்னா நீங்கள் போட்டு குமிச்சு வைங்க, நாங்கள் வந்து கழிக்கிறவங்க. எம்பிட்டு கொழுப்பு பார்த்தியலா? படத்துக்கு போயிட்டாளுங்களா? ஏன் இன்னைக்கு தான் போகணுமா? இன்னொரு நாளில் போகக்கூடாதா? இல்லை வரட்டு வச்சுக்கிறேன். ஆமாம், அண்ணன் ஃபோன் அடிச்சா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அத்தனை ஃபோன் அடிக்க ஃபோன் எடுக்கல. அதோட நான் ஆட்டோ பிடிச்சி வந்துட்டேன். அந்த மனுஷன் கடைக்கு போகும்போது என்னைக்கு ஃபோன் எடுத்துட்டு போயிருக்காரு. ஃபோன் எடுத்து போனால் நம்ம ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஃபோன் வச்சுட்டே போகிறது. இன்னைக்கு வச்சுட்டு போயிடாரா? வாரம் தானே சொன்னி ஃபோன் எடுத்துட்டு போகக்கூடாது. இந்த மனுஷனுக்கு இதே பொழப்ப பச்சை பார்த்தாலும். சரி, வெங்காயத்தெல்லாம் எடுங்க. அதுக்கு இப்படி நம்ம குழம்பு பாவெல்லாம் போயிட்டு இருக்க முடியுமா? அவளுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா? சோறு திங்க முடியுமா? பட்டினி கிடக்கான். அம்மா அவங்க அண்ணன் வீடு வந்துட்டாங்களா? இல்லை இனிமேல் வாரம் சொன்னாங்க. 2 திடீர்னு வந்து 2 நாள் இருக்க சொன்னாங்க. எனக்கு சந்தோஷம் தாங்க. அண்ணன் இப்படிலாம் இல்லை, முன்னாடி தான் இப்போ மாறிட்டாங்க. நல்லா என்கிட்ட நல்லது நடந்தா சரி விடுங்க. என்ன நீ போட்டு வெங்காயத்தை உரிக்கணும்? அட என்னத்தாச்சு நீங்கள் வேறு அவளுக்கு மாதிரியே கேட்டுக்கிட்டே கொஞ்சமாக வரீங்க. அப்புறம் 10 உரிச்சுக்குவோம். நம்ம கோழி வேறு க்ளீன் பண்ணணுமே. இந்த மனுஷன் இருந்தால் க்ளீன் பண்ணுச்சுன்னா கடைக்கு போனால் அங்கேயே இருப்பார். சீக்கிரமே போங்கன்னா போறாரா? இங்கே கூட்டம் வந்துருச்சு போல. அண்ணன் வந்து மெதுவாக க்ளீன் பண்ணிட்டு குழம்பு தானே வச்சுக்கலாம். குக்கரில் கூட விட்டுக்கலாம். சரி உரிங்க. நம்ம இந்த பாத்திரம் கொஞ்சம் கிடக்கு கழுவிட்டு வரேன். நீங்கள் எங்கே இருக்கீங்களா? உங்களை அங்கே போய் தேடிட்டு வரேன். வாங்க வந்துட்டீங்களா? உங்களை நான் பார்க்கவே இல்லை. அண்ணன் எங்கள் அண்ணனை காணோம். உங்கள் அண்ணன் கொண்டாந்ததே விட்டாரு. திடீர்னு யாரோ ஃபோன் பண்ணாங்களா, இந்த வந்துருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி போய் உட்காருங்க. நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அட நம்ம வீட்டில் என்ன டீ தானே, மெதுவாக குடிச்சிக்கலாம். என்ன வெங்காயம் உரிக்க போறீங்களா? கொண்டாங்க, நாங்கள் உரிக்கிறோம். எங்கே யாரையுமே காணோம். எங்கே நானும் இப்போ தான் வந்து இவளெல்லாம் படத்துக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போயிருந்துக்கிட்டு சரி வெங்காயம் தானே நான் உரிச்சுக்கிறேன். நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்குது? நம்ம தானே செய்யணும் வேலையை. ஊரில் உள்ளவங்களாம் வந்து செய்வாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு என்ன? கொண்டாங்க உரிப்போம். அப்புறம் வந்தனா நல்லா இருக்காளா? வந்தாளா? ஃபோன் பண்ணாளா? வந்தனா இப்போ சூப்பராக இருக்கா. மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாரா. நான் தான் முன்னாடி மாப்பிள்ளை மேலே கோவமாக இருந்தேன். இப்போ எல்லாம் நல்லா தான் இருக்கா, நல்லா வச்சுக்கிறாங்க. அதனால இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் 4 தள்ளி போயிருக்குன்னு வேறு சொன்னேன். இன்னும் போய் பார்க்கல. போயிட்டு ஆஸ்பத்திரியில் பார்த்து வாடின்னு சொன்னேன். இன்னும் 1 வாரம் போட்டுமா பார்த்துக்குவோம். எப்பவும் அப்படி தான் தள்ளி போய் வரும் அப்படின்னு சொன்னால் என்னன்னு தெரியல. என்ன சொல்றிய? நிஜமாவா? நல்ல தள்ளி போய் எதுவும் நல்லது நடந்தால் சரிதே. வேணா சொல்லிக்கிட்டு இருந்தா எவ்வளோ காலகாலத்தில் நல்லா இருந்தால் சரிதே. ஆமாம், ஏதாச்சும் பிள்ளை குட்டியாகி அது வாட்டுக்கு அது வாழ்க்கை பார்த்துச்சுன்னா என்ன கவலையே இல்லை. அது நினச்சி தானே நமக்கு கவலை. வேறு என்ன கவலை நமக்கு? அதனாலே பாதி முடியாமல் வருது. சரி நீங்கள் வெங்காயம் தானே வெங்காயம் எடுத்து வந்துடாலே. நான் போய் கோழியை வேணா நடக்கிறேன். அண்ணன் பாவம் வரட்டும். அவர் வந்து பாவம் முடியாத மனுஷன் தானே. சரி நீங்கள் போய் நறுக்கிறேன்னா இருக்கேன். எனக்கு நறுக்க தெரியாது. இல்லைன்னா நான் கூட நறுக்கிடுவேன். நான் வெங்காயத்தை உரிச்சு எல்லாம் பண்ணி வைக்கிறேன். குழம்பு வைக்க நீங்கள் வந்துருங்க. நீங்கள் தான் நல்லா வைப்பீல்ல. ஏன் நீங்கள் வைங்க. நீங்கள் நல்லா வைக்க மாட்டீங்களா? நல்லா வைப்பேன். இருந்தாலும் உங்கள் அளவுக்கு வைக்க மாட்டேன். நீங்களே வைங்க. நான் எல்லாம் ரெடி பண்ணி தந்துடுறேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூப்பிடுங்க. நான் போய் கோழி சுத்தம் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் அண்ணி மீனா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நான் வந்து கூட பார்க்கல அந்த மாதிரி ஆனதுலேருந்து. அப்போதைக்கு வேறு நிலைமையில இருந்தேன். என்னை புரிஞ்சுக்கிற நிலைமையிலே இல்லை. இப்போ தான் நினச்சா கஷ்டமாக இருக்குது. சரி விடுங்க. வரலன்னா ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தான் இது நீட்டி இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளுக்கு படத்துக்கு போயிருக்காளுக்கு. அதே மனசு ஒரு மாதிரியா இருக்குது. பார்த்தா கொஞ்சம் வெளியில் வர. அதனால தான் நானும் அதையும் விட்டுட்டேன். போய் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டு விடுங்க. வந்து நான் அவதே கூட்டிகிட்டு வருவோம். பார்த்தேன் அவதே 4 தள்ளி போயிருக்குதுனால வண்டியிலலாம் வர வேணாம், கொஞ்ச நாள் வீட்டிலே இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்துக்கடி அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமாம், முதல் நாள் தான் ஃபோன் பண்ணா. ஆனால் நாள் தள்ளி போனதான் சொல்லலை. நானும் அவள்கிட்ட கேட்டால் சங்கட்டமாக இருக்கும். நம்ம வாட்டில் கேட்டுட்டு எதுவும் இல்லைன்னா போச்சு. இல்லை அவள் சந்தோஷமாக இருக்கால, அதே போதும். இல்லை கடவுள் கொடுக்கும்போது கொடுக்கட்டும் நினச்சி பார்த்தா கடவுள் சீக்கிரமே கொடுத்துட்டார். வரலன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடம்பு பார்த்துக்கட்டும். கமலாக்கா, என்னக்கா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டியே போல. அட ஆமாடி, என்னடி சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே இருப்பாங்க, ஒன்றா சேர மாட்டாளாடி. ராத்தாடி என்னடி இப்படி சொல்கிற? நான் எதுவும் தப்பா சொன்னேனாக்கா? கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குன்னு சொன்னேன். இந்த மாதிரி இருந்தால் நல்லதானக்கா? ஆமாடி, கண்ணு குளிர்ச்சியாலே இருக்கும், நல்லா இருக்கும். உனக்கே தெரிஞ்சிச்சாடி. ஊருக்குள்ள இருக்கே நம்ம பேசாதே இருக்கும். முதல்ல திஷ்டி சுற்றி போடணும்டி. எல்லாரும் அப்படியே இருக்க முடியுமா? காலந்தான் எல்லாரையும் மாற்றிக்கிட்டே இருக்கு. அதனால ஒன்றும் இல்லை. வாங்க டீ போட்டு தரேன். நீங்கள் கேட்டதே போதுங்க. நீங்கள் முன்ன பின்ன என்னை பார்த்தா கூட பேச மாட்டேன். இப்போ பேசுறீங்களே, அதுவே போதுங்க. அன்னையும் கூட சேர்ந்துட்டீல்ல. உங்களுக்கு முதல்ல சூடு எடுத்து வந்து நான் திஷ்டி சுற்றி போடணும். மறந்துடாமல் ஞாபகப்படுத்துங்க. சாயங்காலம் திஷ்டி சுற்றி போட்டேன். இல்லைன்னா ஊருக்கு கண்ணு பூரா உங்கள் மேலே தான் இருக்கும். ஆமாம் பண்ணுவது கரெக்டாக சொன்னேன். சாயங்காலம் ஞாபகப்படுத்து திஷ்டி சுற்றி போட்டணும். மறந்துடாம நீங்களே போடணும். நாங்கள் ஒன்றா நினைக்கிறோம். சரிக்கா, ஏதாச்சும் வேலை இருந்தால் கொடுங்க. வேலை தான் ஊருப்பட்ட வேலை இருக்குமே. தட்டப்பெல்லாம் சமைக்கிறிய போல. எல்லாரும் ஒன்று சேரவும். நானும் இன்னைக்கு இங்கே சாப்பாடு. அட சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடாமல உங்களுக்கு இல்லாத சாப்பாடா? நீங்கள் சாப்பிடுங்க. கமலாக்கா, இப்போதாக்கா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்றுக்குள்ள ஒன்று ஆயிட்டே. வந்தனா மட்டும் வரலையோ? ஆமாடி, 4 தள்ளி போயிருக்கா. அதனால உங்கள் அம்மா வேணாம்னு சொல்லிட்டாங்களாம். அவள் வரட்டும், மெதுவாக வரட்டும். போகணும் அவளுக்கு நான் விருந்தே வைக்கல. இல்லை மெதுவாக வரட்டும், விருந்து வைப்போம். சரிக்கா, நானும் சாப்பாடு செய்யல. உன்னை பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா இங்கே பார்த்தா ஒரே விருந்தா இருக்கு. சரி, இனிமேல் என்ன சாப்பாடு செஞ்சோம் இங்கே சாப்பிட்டுக்கலான்னு வந்துட்டேன். எனக்கு நடி சுத்தமாக யாவுமே இல்லை. இவ்வளோ சாப்பாடு செய்யணும் உன்னை கூப்பிடணும் எனக்கு தோணவே இல்லை. பற்றியா நல்ல வேலை நீனாச்சும் வந்துட்டு வராமல் இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சங்கட்டமாக போயிருக்கும். உன்னை கூப்பிடணும் தோணவே இல்லை. ஏதோ அவசரத்தில் மறந்துட்டேன். சாரிடி. இதில் என்னக்கா இருக்கு? நீ என்னை எப்பவும் கூப்பிட மாட்டியா? எப்பவும் கூப்பிடுவேன். இன்னைக்கு கூப்பிடாம நான் வந்துட்டேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டுக்குள்ள என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வா சட்டை போட்டுன்னு வேலையை பார்ப்போம். இந்த மாதிரி என்ன எப்போவுமே சந்தோஷமா இருந்தால் போதுங்க. ஆமாடி, வேறு என்ன வேணும்? இந்த மனுஷன் கறி எடுக்க போன மனுஷன் இன்னும் காணுமேடி. அவ்வளோ கூட்டமாக வருது கறிக்கடையில். பார்த்தியா?
ஆமாக்கா கூட்டமாக தான் இருந்துச்சு. அண்ணன் வாங்கி கவரில் வச்சிருந்தாரு, வச்சு யார்ட்டையும் பேசிக்கிட்டே இருந்தாரு. இன்னம்மா வீட்டுக்கு வரல? இன்னும் வரலையடி, வரட்டும் இந்த மனுஷன். வாங்கிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்காரா, வாங்கிட்டு சட்டு புட்டுன்னு வாங்கணும்னா இவர் ஒரு வேலை கிழவனி, பிள்ளைங்க வேலை கிழவனி பார்த்தா இவர் அதுக்கு மேலே இருக்காருங்க. வரட்டும். சரி விடுங்க, அதே நம்ம இத்தனை பேர் கிளம்பினா அவங்க அம்மா இருக்காங்க, உங்கள் அண்ணி இருக்காங்க, நீங்கள் இருக்கே, நான் இருக்கேன், 4 பேர் பத்தாத வேலை பார்க்க. அவர் வரட்டும் விடுங்க. அப்படி கதையை கொண்டு வந்து வந்துட்டாச்சு போய் பேசக்கூடாதாடி. சரி சரி விடுங்க விடுங்க, அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் கண் மாதிரி கொண்டு வந்து போங்க, வேலையை பார்ப்போம்.